மிகவும் பிரபலமான துறை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அது கண்டிப்பா சினிமா துறை தான். அதுல தனக்கான இடத்தை பிடிக்கிறதே ரொம்ப பெரிய கஷ்டம். அதுலயும் ஒருத்தர் உச்சத்தை தொட்டிருக்காரு அப்படின்னா அதனாலதான் அவரை நம்ம இந்த வீடியோவை நாங்கள் லைட்ஸ் ஆன் சேனல்ல அப்லோட் பண்ணிடுவோம். இந்த சேனலுக்கான லிங்க் கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க. எவ்ரி வீக் ஃப்ரைடே இந்த தலை போல வருமா ஷோவை அதுல கண்டிப்பா அப்லோட் பண்ணிடுவோம். நம்ம அஜித் சார் நடித்த படங்கள்லயே ரசிகர்களால் அதிகம் ரசித்து பார்க்கப்பட்ட படம் அப்படின்னா அது மங்காத்தா படம் தான். கடந்த சில மாதங்களாகவே இந்த படத்தோடைய 2ஆம் பாகம் வரப்போகுது அப்படின்னு பேச்சு அடிபட்டு வருது. வெங்கட் பிரபுவும் எந்த நிகழ்ச்சிக்கு சென்றாலும் மங்காத்தா 2 அமைய வேண்டும் என்றால் அதற்கு அஜித் சார் தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா வருங்காலத்தில் அவருடன் ஒரு படம் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. அண்மையில கூட ஒரு பேட்டியில மங்காத்தா தீம் மியூசிக்கே 2ஆம் பாகம் தயாரானால் வருமா அப்படின்னு இவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அதற்கு இவர் படத்திற்கு ஹிட் கொடுத்ததே அந்த இசைதான் பில்லா படத்துடைய 2ஆம் பாகத்திற்கு அமைந்தது போலவே இதிலும் வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2ஆம் பாகம் வர அஜித் சார் தான் சொல்ல வேண்டும் அப்படின்னு மீண்டும் அந்த பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை தொடர்ந்து அஜித் வெங்கட் பிரபு கூட்டணி தல 60 படத்துல இணைய போறாங்க. இந்த படம் மங்காத்தா 2 தான் அப்படின்னு நிறைய நியூஸ் இணையதளங்கள்ல ரொம்பவே வைரல் ஆனதால அஜித் சார் தரப்புல இருந்தே மங்காத்தா 2ல தல நடிக்கல அப்படின்னு முற்றிலுமாக மறுத்துட்டாங்க. இப்போ அஜித் சார் பிங்க் படத்தோட ரீமேக்ல நடிச்சிட்டு வராரு. இந்த படத்தை தீரன் அதிகாரம் சதுரங்க வேட்டை படத்தை டைரக்ட் பண்ண எச் வினோத் டைரக்ஷன் பண்றாரு. குறைந்த நாட்கள்ல படப்பிடிப்பு நடத்தி ஷார்ட் டைம்ல இந்த படத்துடைய படப்பிடிப்பை நடத்தி முடிச்சு அஜித் சாருடைய பர்த்டே ஸ்பெஷலாக அதாவது மே 1 இந்த படத்தை ரிலீஸ் செய்ய திட்டம் போட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அஜித் சாருடைய அடுத்த படத்தையும் எச் வினோத் டைரக்ஷன் பண்ண போறாரு அப்படின்னு முன்னாடியே தகவல் வெளியாச்சு. ஆனா இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அடுத்த படத்தை துவங்கும் நிலையில வினோத்திடம் ஸ்டோரி இல்லையாம். அதனால தனக்கு சிறிது அவகாசம் வேணும் அப்படின்னு அவர் கேட்டிருக்காராம். இதனால இடைப்பட்ட காலத்துல அஜித் சார் ஒரு படத்துல நடிக்க முடிவு செய்துள்ளதாக சொல்றாங்க. ஆனா இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் உடனே அடுத்த படத்தை துவங்கும் நிலையில வினோத் சார் கிட்ட நல்ல திரைக்கதை இல்லையாம். அதனால தனக்கு கொஞ்சம் நாட்கள் தேவை அப்படின்னு அவகாசமும் கேட்டிருக்காராம். அதனால இந்த இடைப்பட்ட காலத்துல அஜித் சார் ஒரு படத்துல நடிக்க முடிவு செய்துள்ளார் அப்படின்னு சொல்றாங்க. அதற்காக தயாரிப்பாளர் போனி கபூரிடம் இருக்கும் ஹெப்டா த லாஸ்ட் லெக்சர் அப்படின்ற எகிப்து மொழி படத்தின் கதையில நடிக்க இருக்காராம். இந்த படத்தை அஜித் சாருடைய ஆஸ்தான டைரக்டர் இயக்குனர் சிவா இயக்க இருப்பதாகவும் ஒரு சில தகவல்களும் இணையதளங்கள்ல உலா வந்தது. இந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அஜித் சாரும் வினோத் சாரும் இணைய போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. எது எப்படியும் அஜித் சாரும் வெங்கட் பிரபுவும் இணைவது உறுதி. ஆனா எந்த படத்துல அப்படின்றதா இன்னும் கன்ஃபார்மா தெரியல. மேலும் வெங்கட் பிரபு அஜித் சாருக்காக ஒரு ஃப்ரெஷ்ஷான ஸ்கிரிப்ட ரெடி செஞ்சு வச்சிருக்காராம். மங்காத்தா படத்துல யாரும் எதிர்பார்க்காத விதமாக அஜித் சாரை நெகட்டிவ் ரோல்ல காட்டி எல்லோரையுமே ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு. அதே போல கண்டிப்பாக இந்த படத்திலையும் அஜித் சாருக்கு ஒரு வித்தியாசமான கேரக்டர் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இப்படி இவர்கள் இருவரும் இணையும் படத்தில் கண்டிப்பாக தல ரசிகர்களுடைய ஆல் டைம் ஃபேவரட் இவன் தான் இசையமைப்பாரு. அப்படி இவங்க 3 பேருடைய காம்போல ஒரு படம் வெளியானா எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் அப்டேட்டை மிஸ் பண்ணாம பார்க்க பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இந்த 2 வீடியோவை நீங்க மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா கிளிக் பண்ணி பாருங்க.